ஹாய் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து கேக் பார்க்க போகிறோம். கேக் வந்து அவன் இல்லாமல் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, மெஷரிங் கப்ஸே இல்லாமல் நார்மல் கப்ஸில் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணிக்கிறது அப்படின்றதையும் வந்து நம்ம இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மைதாவை வந்து எடுத்துக்கணும். இப்போ மைதா எடுத்துருக்கோம். மைதாவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்ட்டா ஒரு கப்பில் வந்து மெஷர் பண்ணிக்க போகிறோம். இது வந்து 1 கப் மெஷரிங் கப்பு, 1 கப். இது இல்லாமல் நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து நார்மல் டீ கப் வீட்டில் இருக்கிறது. இந்த கப்பில் நம்ம 1 கப் எடுக்க போகிறோம். கேக் வந்து நமக்கு ஆக்சுவலி 1.25 கப்பு வேணும். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. எப்பயுமே வந்து கேக் மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம சொல்கிற மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த பாருங்கள், இப்படி லெவல் பண்ணணும். லெவல் வந்து நீங்கள் ஸ்பூனில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு லெவலர் இல்லை வந்து ஒரு ஸ்பேட்டுலா இந்த மாதிரி எதையாவது வச்சு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து லெவல் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து 1 கப் இருக்குது. இந்த 1 கப்பை வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப் எடுக்கணும். அதையும் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும் போதேவும் 1 கப் 1/4 கப் எல்லாமே கரெக்டாக 1 கப் கூட நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். அந்த 1/4 கப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதை வந்து நீங்கள் கரெக்டாக 1/4 கப் பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா இதில் ஆட் பண்ணணும். இது வந்து பேக்கிங் பவுடர். இது வந்து நார்மல் மெஷரிங் ஸ்பூன் 1 டீஸ்பூனு. இது நான் அதுக்கு பதில் வந்து இந்த நார்மல் சில்வர் டீஸ்பூன் இருக்குல்ல, குட்டி ஸ்பூன், அந்த ஸ்பூனை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதில் வந்து நான் கரெக்டாக 1 டீஸ்பூன் வந்து லெவல் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக தலை தடவி லெவல் பண்ணிவிட்டு இது வந்து 1 டீஸ்பூன். ஸோ இதை வந்து நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். கேக் மெஷர்மெண்ட் மட்டும் நம்ம எப்பயுமே மெஷர்மெண்ட்ஸை மாற்றிடக்கூடாது. இவ்வளோ தான் இருக்கும் அவ்வளோ தான் இருக்குன்ற அசம்ஷன்லையும் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் போடக்கூடாது. இது வந்து பேக்கிங் சோடா நம்ம 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து சாக்லேட் கேக் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த டைமில் வந்து நீங்கள் இந்த ஸ்பூன்லேயே 4 ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் எடுத்து இப்போ இந்த மாவோடு சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், அதுக்கு வந்து பெருசாக நீங்கள் தலை தடவை போடணுன்றது இல்லை, அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் போட்டு நல்லதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வெண்ணிலா கேக் மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஸோ நார்மல் வெண்ணிலா கேக்கு கொக்கோ பவுடர் எதுவுமே தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட நல்ல ஜல்லடை, சுத்தமான ஜல்லடை இருந்ததுன்னா அதில் வந்து நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 2 தடவை ஜலிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா மாவு வந்து ஒன்றோட ஒன்று கலந்து நல்ல ஸ்மூத் ஏரியேட்டட் மிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு பவுல் வச்சுக்கலாம். அந்த பவுலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டரையும் இல்லைன்னா ஆயிலையும் சுகரையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சுகரை வந்து மெஷர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து எப்பயுமே ஒரு பவுல் வந்து சுகர் எடுத்து அதை வந்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நான் வச்சுப்பேன். எதுக்குன்னா வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற சுகர்ஸ் எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு நேரம் பெரிய சைஸஸாக இருக்கும், ஒவ்வொரு நேரம் சின்ன சைஸஸாக இருக்கும். ஸோ நமக்கு அதை வந்து ஆயிலில் பட்டரோட சேர்ந்து அடிக்கும் போது அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் இதே மாதிரி இந்த பவுலே எடுத்துக்கிட்டு இதில் வந்து 1/4 கப்பு நான் இப்போ வந்து மெஷர் பண்ண போகிறேன். ஸோ நான் 1/4 கப் போட்டுக்கிறேன். 1/4 கப்புன்றது கரெக்டாக பார்த்து 1/4 கப் போட்டுக்கோங்க. நான் எப்போயுமே வந்து பலூன் விஸ்க் தான் யூஸ் பண்ணுவேன். இதை வச்சு தான் நான் மாவு மிக்ஸ் பண்ணுவேன். நான் பீட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இதை வச்சு நம்ம மாவு கலக்கிறதுக்கு, அதை கட்டி இல்லாமல் கலக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுறது. உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக வந்து நான் ஃபோக் யூஸ் பண்ண போகிறேன். ஃபோக் வச்சு தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு மாவை கலந்து காமிக்க போகிறேன். நீங்கள் ஸ்பேட்டுலாவும் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோக் வச்சேவும் மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும்.
அதுக்கப்புறமா ஆயில் மெஷர் பண்ணலாம். நீங்கள் பட்டர் மெஷர் பண்ணுறதுனா பட்டர் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் பட்டர் ரெண்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கேக்கில். ஆனால் வந்து நான் மோஸ்ட்லி ஆயில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஆயில் கேக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அந்த மெஷரிங் கப் எடுத்துகிட்டு அந்த மெஷரிங் கப்பில் வந்து 1/3 கப் எடுக்கணும். இந்த 1/3 கப் அப்படிங்கிறது வந்து அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மி. ஸோ நீங்கள் பட்டர் எடுக்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் அரை கப் எடுத்துக்கோங்க. ஆயிலாக இருந்ததுன்னா 1/3 கப்பு. இதுதான் அந்த 1/3 கப்பு. இது மெஷரிங் கப்பில் வரும். நீங்கள் மெஷரிங் கப் வச்சுருந்தீங்கன்னா அதில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நார்மல் கப்பில் அரை கப்பை விட கொஞ்சம் கம்மி நீங்கள் வந்து ஆயில் எடுத்துக்கணும். நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஏன்னா மற்ற ஆயில்ஸ் வந்து ஃப்ளேவர் இருக்கும். ஸோ ஆயில் வந்து அதோடைய ஸ்மெல் வந்து கேக்கில் இறங்கிடும். அதனால் ரீஃபைண்ட் ஆயில் பெட்டர். இல்லை நீங்கள் ஆலிவ் ஆயிலும் எடுத்துக்கலாம். இப்போ ஆயிலையும் அந்த சுகரையும் வந்து இப்போ நல்லா நம்ம வந்து இந்த ஃபோக்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஆயில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லூசனாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒன்றும் மைண்ட் பண்ண வேண்டாம். இதே பட்டராக இருந்ததுன்னா நல்ல க்ரீமியாக வரும். அந்த டெக்ஸ்சர் வந்து ஆயில் கேக்கு வந்து இப்படி தான் வரும். என்னடா இப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஆயிலையோ இல்லை சுகரையோ வந்து எக்ஸ்ட்ராவாக மிக்ஸ் பண்ணாதீங்க. கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து கேக் ரொம்ப நல்லா வரும். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். பால் வந்து காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. இல்லை காய்ச்சாத பாலும் ப்ராப்ளம் இல்லை, ஊற்றலாம். ஸோ பால் வந்து எவ்வளோனா இதே கப்பில் 3/4 கப்பு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எசன்ஸ் சேர்க்க போகிறோம். நான் வந்து இது வந்து நார்மல் வெனிலா கேக்குன்றதுனால வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறேன். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஃப்ளேவர் கேக்ஸ் ஏதாவது பண்ணணும், ஸ்ட்ராபெரி கேக் பண்ணணும், இல்லை பட்டர்ஸ்காட்ச், இல்லை பைனாப்பிள், இல்லை மேங்கோ, இந்த மாதிரி கேக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு உள்ள எசன்சஸ் கடையில் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி எசன்சஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த எசன்ஸ் எதுனாலும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து இதில் இறங்கிடும். இப்போ அதே ஸ்பூனில் நான் வந்து 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாவு வந்து கொஞ்சம் திரண்ட மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். ஆனால் வந்து இது திறந்தது கிடையாது. இது வந்து கரெக்டான டெக்ஸ்சர் தான். பட்டர் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது பட்டர், பால் இது எல்லாத்தையுமே கலக்கும்போது உங்களுக்கு திரண்ட மாதிரி தெரியும். ஆனால் வந்து நீங்கள் மாவு போட்டு கடைசியாக மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாகிடும். அடுத்து வந்து நம்ம இதோட மாவு சேர்க்கணும். ஸோ மாவு வந்து நல்லா சளிச்சு வச்சுருக்குறோம். அந்த மாவை வந்து இன்னும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஆட் பண்ணலாம். ஃபோக்கில் மிக்ஸ் பண்ணுறதுனால மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து விஸ்கிலையும் மிக்ஸ் பண்ணலாம். விஸ்கில் மிக்ஸ் பண்ணால் மாவு வந்து இன்னும் நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகும். ஆனால் விக்ஸ் நிறைய பேர் வீட்டில் இருக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபோக்லேயே மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். எங்கேயாவது விஸ்க் கிடச்சிது அப்படின்னா வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த கேக் மாவுக்குன்னு இல்லை, எல்லா மாவுக்குமே, கோதுமை மாவு கரைக்கிறதுக்கு எல்லா மாவுக்குமே கட்டி இல்லாமல் கரைக்கிறதுக்கு இந்த விஸ்க் வந்து ரொம்ப நல்ல யூஸுங்க. ஸோ விஸ்க் வந்து எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. மாவு வந்து கட்டி சேர்ந்துடக்கூடாது, கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து வினிகர் ஊற்றணும். நான் வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒயிட் வினிகர் வேணும்னா ஒயிட் வினிகர் ஊற்றிக்கலாம். ஆப்பிள் சைடர் வேணும்னாலும் ஆப்பிள் சைடர் ஊற்றிக்கலாம். நீங்கள் 2 ஸ்பூன்.
இப்போ நம்ம வந்து கேக் டின்னை வந்து எப்படி க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இங்கே 2 டின் எடுத்திருக்கேன். ஏன்னா அவனில் ஒன்றும் குக்கரில் ஒன்றும் நான் வச்சு காமிக்க போகிறேன். இது வந்து கப் கேக் மோல்டு. ஸோ நம்ம கப் கேக்ஸும் வந்து இந்த கேக் பேட்டரியை ஊற்றி கப் கேக்ஸும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு தனி ரெசிபி எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்க போகிறோம். எண்ணெய் வந்து ஃபுல்லாக டின்னு சுற்றி கொஞ்சமாக எண்ணெயை வந்து சுற்றிக்க தடவிடணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. நான் 2 டின் எதுக்கு எடுத்துருக்கிறேன் அப்படின்னா வந்து இது வந்து 2 டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஆஃப் குக்கிங் பேக்கிங் நான் காமிக்க போகிறதுனால 2 டின் எடுத்திருக்கேன். இல்லைன்னா வந்து இந்த மாவு ஒரு டின்னுக்கே போதுமான மாவு தான் இது. 600 கிராம்ஸ் ஆஃப் கேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் கையில் பரத்தி விடக்கூடாது. இதை வந்து நல்லா தட்டி விடுங்க. தட்ட நீங்கள் என்ன எங்கெல்லாம் பூசியிருக்கிறீங்களோ அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து மாவு நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த கப் கேக்கு இதுக்கு வந்து இந்த சிலிக்கான் மோல்டு இது. இந்த சிலிக்கான் மோல்டில் இப்படி டைரெக்டாக மாவு ஊற்றி நீங்கள் வேக வைக்கிறதுனாலும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த லைனர்ஸ் போட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். லைனர்ஸ் வந்து ஒரு லைனர் இல்லாமல் 2 லைனர் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கப் கேக் இன்னும் கொஞ்சம் நீட்டாக வரும். லைனர் பேப்பர் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு இதில் வந்து அரை அளவுக்கு வந்து மாவு ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி பேக் பண்ணிக்கலாம் இதே டைமிங்க்கு. இப்போ இதில் வந்து நான் மாவு ஊற்ற போகிறேன். பாதி அளவு மாவு ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஊற்றுறதா இருந்தால் எப்பயுமே கேக் டின்னில் வந்து அரை அளவுக்கு மட்டும்தான் வந்து ஊற்றணும். ஏன்னா மாவு பொங்கி வரத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 180 டிகிரிஸ் கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரிஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். என்னோடய அவன் வந்து கொஞ்சம் பட்டன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. உங்களோடதில் கன்வெக்ஷனுங்கிறது தனி பட்டனாக இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி 180 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி 10 மினிட்ஸ் வந்து நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். கேக் எப்போயுமே 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டில் உள்ளே வச்சு தான் நம்ம கேக் வந்து பேக் பண்ணணும். பாருங்கள், இந்த மாவை வந்து பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா ஒரு தட்டி விட்டுக்கோங்க. அவன் வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஸோ கேக் டின்னை வந்து நம்ம ஸ்டாண்டு போட்டு அதில் வந்து உள்ளே வச்சுட்டு திரும்பவும் வந்து நம்ம 180 டிகிரிஸ் செலக்ட் பண்ணணும். 180 டிகிரிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து திரும்ப நம்ம 25 மினிட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ 25 மினிட்ஸ் எதுக்காக நான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன் அப்படின்னா வந்து எப்பயுமே கேக் வேகிறதுக்கு மினிமம் 25 மினிட்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ் வச்சுட்டு திரும்ப வெளியில் எடுத்து பாருங்கள். சப்போஸ் கேக் வந்து சென்டரில் வேகாமல் இருந்தது அப்படின்னா திரும்ப வந்து நீங்கள் மறுபடியும் அதே டெம்பரேச்சர் செலக்ட் பண்ணி அதே மாதிரி நீங்கள் வந்து கேக்கை வந்து திரும்ப மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி பேக் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் எடுத்தாச்சு. குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட் வந்து நம்ம குக்கரில் தூளுப்பு போடணும். தூளுப்பு வந்து ஒரு 3 கரண்டி. என்னென்னா உங்களுக்கு பேஸ் வந்து கவர் ஆகிற அளவுக்கு தூளுப்பு போடணும். மண் போடுற மாதிரி நம்ம வந்து நிறைய போட்டு வைக்கணுன்றது அவசியம் இல்லை. பேஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணணும். உப்பு வந்து நல்லா புகை வர அளவுக்கு ஹீட் பண்ணக்கூடாது. லைட்டாக அந்த இது வர அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணால் போதும். மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு அடுப்பை ஏற்றி விட்டு நல்லா ஹீட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கை வச்சு பார்த்தீங்கன்னா தணல் நல்லா தெரியும். அப்போ வந்து நீங்கள் அந்த டின் எடுத்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு கேஸ்கட் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுறாதீங்க. விசில் போடாமல் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேக் பண்ணுங்கள். சிம்மில் பேக் பண்ணுங்கள். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு
நம்ம கேக் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சென்டரில் லைட்டாக குத்தி விடுங்க. இங்கே பாருங்கள், ஒட்டாமல் வருது. கேக்கை வந்து வெளியில் எடுத்துருங்க. கேக்கை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு கத்தி இல்லாட்டா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராப்பிங் டூல் வச்சுட்டு சைட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக தூக்கி விட்டுட்டு ஒரு ட்ரேயில் வந்து இப்படி கவுத்து விட்டுருங்க. கேக்கு நல்லா இறங்கி வந்துடும். ஸோ நமக்கு இந்த வெண்ணிலா கேக் வந்து ரெடி. நமக்கு அழகான 2 கேக்ஸ் ரெடி.